கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மாதத்தின் கடைசி நாள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த மாத கடைசியில் கர்த்தர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு என்று ஆவலோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:14 எடுத்து வாசிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த 11 மாதங்கள் கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு. மாத கடைசியில் ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சோதனை வந்தது, அதன் மத்தியிலும் நம்ம அழிஞ்சு போகாதபடி காத்தாரு. அதனால் சோதனையை மறந்து அதில் உயிர் பிழைச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடன் வந்தது, ஆனாலும் அதில் நீங்கள் மடிந்து போகாதபடி சமாளித்து நிற்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பெயர் சேதம் வந்தது, ஆனாலும் அதன் மத்தியில் நீ அழிந்து போகாதபடிக்கு அதே ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று உயிரோடு வச்சிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏதோ பெருசாக இல்லைன்னாலும் இதை இருக்கிறத வச்சு இந்த மாதத்தை ஓட்ட ஆண்டவர் உதவி செய்தார, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எதுக்கு சொல்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் தந்த ஜீவனுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த 11ஆவது மாதம் கடைசி நாளை நான் பார்க்க உதவி செய்திருக்கிறீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த மாதத்துக்குள்ளே போக முன்னாலே முந்தின மாதம் செய்தால் தானே நான் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு சிலர் யோசிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறது உங்களுக்கு செய்த அற்புதம் தானே, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? இன்னைக்கு நீங்கள் பேசுகிற திராணியை வச்சுருக்காரு, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? அன்னன்னைக்கு உள்ள ஏதோ கடன் பட்டாலும் சாப்பிட்டு வீட்டில் முடங்கி கிடக்கிறீங்க இல்லை, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? சொந்த வீடு இல்லைனாலும் வாடகை வீட்லையாவது ஏதோ குடியிருக்க உதவி செய்திருக்காரு, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் இந்த மங்கள வார்த்தையை டிவியில் பார்க்க ஒரு டிவியை கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லக்கூடாதா? ஒரு மொபைலை கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லக்கூடாதா? இதெல்லாம் நம்ம விட்டுறோம். எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, அவங்களுக்கு அது கிடச்சி இது கிடைக்கிது, அவங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருக்கும், ஆனால் முக்கியமானது இல்லாமல் இருக்கும். ஆனால் உனக்கு முக்கியமானது இருக்கும், அத்தியாவசியமானது எல்லாமே இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டியது இல்லாமல் இருக்கலாம். அதனால் இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்போ இந்த மங்கள வார்த்தையின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உனக்கு என்ன வேணும் ஆண்டவரிடத்தில் மனசு விட்டு பேசுங்க. முதல்ல மூடப்பட்ட உன் வீட்டு ஃபேமிலி ப்ரேயரை இன்றைக்கி மறுபடியும் திறந்து விடுங்க. ஃபேமிலி ப்ரேயரை செய்யுங்க. டெய்லி ஆண்டவரோட நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் முன்னேறதுக்கு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாலும் தனியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். தனி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இன்டிமெசி வித் காட் அது இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக நல்லபடியாக முன்னேற வழி திறக்க முடியும். ஆண்டவரோட க்ளோஸாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கூட க்ளோஸாக நடப்பார். உனக்கு எந்தெந்த நேரம் எந்தெந்த டோரை ஓப்பன் பண்ணணுமோ ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார். எந்தெந்த நேரம் உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ ஆண்டவர் சந்திப்பார். உங்களுக்கு தேவை என்னதென்று நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியும். எனவே நம்ம ஜெப நேரத்தில் அதிகமாக என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லாமல் விட்டாலும் ஆண்டவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே உங்களை துதிக்கிறப்பா, இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுப்பார். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெப உதவி மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு இவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அவங்களுக்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணிங்க, இது சக்ஸஸ் ஆகணும். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதம் நடக்கும். ஏன்னா ஊழியக்காரனுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும், நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் நடக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ஹேண்டிகேப்டாக மாறிடுறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஊழியக்காரங்களை அப்ரோச் பண்ணலாம், அவங்கள அப்ரோச் பண்ணலாம், உங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஜெப உதவியாக இருக்கட்டும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு ஊழியக்காரங்கள்ட்ட ஜெப உதவி கேட்கலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஊழியக்காரங்க உங்களுக்கு கொடுக்குறது ப்ரேயர் சப்போர்ட். நாங்கள் கூட எல்லா ஐடிலையும் போடும்போது 24 hours ப்ரேயர் சப்போர்ட், ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் ஃபார் ப்ரேயர்னு போட மாட்டோம்.
ப்ரேயர் சப்போர்ட், ஜெப உதவிக்கு. அப்படின்னா என்ன? இதை படிக்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியணும்? இவங்க ஜெப உதவி செய்வாங்க, நம்ம ஜெபிக்கணும். அவங்க ப்ரேயர் சப்போர்ட் பண்ணுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு தெய்வீக ஜெப ஆவி இந்த மாத கடைசியில் உங்கள் மேலே இறங்கட்டும். நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால நான் இதை கேட்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. பிதாவாகிய தேவனிடத்தில் கேளுங்க. அது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்க்க, அதை நான் செய்வேன். இன்றைக்கி எது உங்களுக்கு வேணும்? வேலை வேணுமா? ப்ரொமோஷன் வேணுமா? இன்க்ரிமெண்ட் வேணுமா? அரசாங்க வேலை வேணுமா? உங்கள் மேலே போடப்பட்ட பழிகள் மாற்றப்படணுமா? வழக்குகள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படணுமா? நல்ல திருமண துணை வேணுமா? நல்ல கற்பத்தின் கனி வேணுமா? எல்லாத்தையும் இன்றைக்கி கொஞ்ச நேரம் இந்த மங்கள வார்த்தை முடித்த உடனே, இப்போ மங்கள வார்த்தையில் என் கூட சேர்ந்து ஜெபிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. ஒரு 10 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது ஆண்டவரிடத்தில் அப்படியே இந்த பிரசன்னத்திலே உட்காந்து ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. கர்த்தர் நீங்கள் கேட்குற எல்லா காரியமும் புதிய மாதத்தில் போகும் பொழுது அது இருக்கிறதாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் உதயலக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். என்னுடைய சரீரத்தில் தாங்க முடியாத அளவில் அரிப்பு ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். பலவிதமான மருத்துவ சிகிச்சை எடுத்தும் ஒன்றும் குணமாகவில்லை. மிகுந்த கவலையுடனும் அழுகையுடனும் அரிப்பு தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த போது எதேச்சையாக மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அன்றைய தினம் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும்போது, யாரெல்லாம் சரீரத்தில் அரிப்பு ஏற்பட்டு கஷ்டப்படுகிறீர்களோ இப்பொழுது ஆண்டவர் சுகம் தருகிறார் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். என்ன ஆச்சரியம்! சகோதரர் ஜெபித்த அந்த நிமிடமே ஆண்டவர் என்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட அரிப்பை முற்றிலும் நீக்கி பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு இந்நாள் வரைக்கும் எனக்கு அந்த அரிப்பு வரவே இல்லை. யோசித்து பாருங்கள், இந்த சரீரத்தில் அரிப்பு, இந்த ஊரல் நமைச்சலெல்லாம் பார்த்திங்கன்னா அதை மாதிரி வேதனை கொடுமை ஒன்றுமே இருக்க முடியாது. சிலர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, யோபு ஓடெடுத்து சுரஞ்சிட்டு இருந்ததை நான் பைபிளில் வாசிச்சிருக்கிறேன், ஆனால் அதனுடைய கஷ்டம் எனக்கு இப்போ தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்த்துருக்குறோம். நான் இதை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு நல்ல சாட்சி ஞாபகம் வருது. மும்பையில் ஒரு சகோதரர் என்ன ஒவ்வொரு மாதம் வந்து ஜெபிக்க மும்பை ப்ரேயர் டவருக்கு வருவார். ஒரு கனம் பருந்தின ஒரு சகோதரர், நல்ல மனுஷன், நீதிமான். மும்பை பட்டணத்தில் நல்ல ஒரு பொசிஷனில், ஹானரபிள் பொசிஷனில் கர்த்தர் அவரை வச்சிருக்கிறாரு. எல்லா மாதமும் நான் போகும்போது கண்டிப்பாக வந்து அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் வந்து ஜெபிக்க வருவாங்க. அவர் போன வாரம் திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். என்னென்னா, பிரதர், நிறைய அற்புதங்கள் நடக்குது, நான் பார்த்துட்ருக்கிறேன், உங்கள் மூலமாக நடந்துகிட்ருக்கு, நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். மெயினாக அன்னைக்கு அவருக்கு கிட்னியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக வேண்டி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் நிமித்தம் அவருடைய காலில் பெருவிரலில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி ஊரல்னா ஊரல் தாங்க முடியாது. அந்த கால் பகுதியில் கொப்பளம் மாதிரி ஏதோ வந்து ஊரல் தாங்க முடியாது. அவர் சில நேரத்தில் ரூமுக்குள்ளே போயிட்டு, பாத்ரூமில் போயிட்டு காலை அந்த சுடு தண்ணிக்குள்ளே வச்சுட்டு அப்படி நிற்பாராம். அந்த சுடு தண்ணியாவது உள்ளே யாருனாலாவது அந்த அரிப்பு நிற்கும் அப்படின்னு சொல்லி. ஊரல் தான், வலி பெரிய அளவில் இல்லை, அந்த ஊரல் அப்படி தாங்க முடியாது. அப்போ அதில் அந்த வாய்ஸ் நோட்டில் அவர் போட்டிருக்காரு, யோபு ஓடெடுத்து சொரிஞ்சான்னு நான் பார்த்துருக்குறேன், எனக்கு அது உடம்பு முழுதும் அவன் அப்போ எப்படி சொரிஞ்சிருப்பான், ஆனால் இந்த விரல்லே அந்த அரிப்பு வரும்பொழுது என்னால் தாங்க முடியல, சொரிஞ்சி ரொம்ப கஷ்டம். இந்த சிச்சுவேஷனில் மும்பையிலேருந்து வேற ஒரு பட்டணத்துக்கு, டெல்லிக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமுக்கு அவர் போகணும். அவருடைய ப்ரொஃபஷன் ரீதியாக நல்ல ஒரு ஹைலி ப்ரொஃபைல் ஒரு சகோதரர், அது விஷயமாக அவர் போகணும். அப்போ போகும்பொழுது இந்த அரிப்பும் தாங்க முடியாமல் அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, எப்போ மும்பை ப்ரேயர் டவரில் அவர் என்னை பார்க்க வந்தாலும் தன்னை தாழ்த்தி அங்கே ஜெபிச்சு வச்சுருக்கிற அந்த ஜெப பாட்டிலில் ஒரு 3 பாட்டில் ப்ரேயர் ஆயில் அவங்க வாங்கிட்டு போவாங்க. என் டேபிளில் வச்சுருப்பேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த ப்ரேயர் ஆயில் கொடுத்து அனுப்புவாங்க ரெகுலராக. நம்ம சென்னையில் இல்லைன்னா ஜெபம் பண்ணி ரிசப்ஷனில் கொடுத்துருப்போம். அங்கே எப்படின்னா என் டேபிளே வச்சுருப்பேன். நானே முடித்த உடனே அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி ஆயில் கொடுப்பேன். அதை வாங்கிட்டு போவார் எப்போவுமே. அப்போ அவ்வளவு நாளும் அவர் அதை பயன்படுத்தினதில்லை. அவருடைய மனைவி பிள்ளைங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்து அவருடைய மனைவி சொல்கிறாங்க, அண்ணன் ஜெபம் பண்ணி கொடுத்த ப்ரேயர் ஆயில் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க,
உங்களுக்கு அது அப்படி அரிப்பு வந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் தடவுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவர் அந்த ப்ரொஃபஷ்னல் மீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாரு. இங்கே என்ன சுடு தண்ணியாவது வச்சு எடுத்து பண்ணலாம், நம்ம அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஊரல் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாராம். அங்கே போய் இறங்கினோன்னா தாங்க முடியலை. உடனே மனைவி சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் ஆயில் எடுத்து ஜபத்தோட இயேசு ரத்த ஜெயன்னு சொல்லி அதில் பூசினார் பாருங்கள். அப்படியே அந்த அரிப்பு நின்று போச்சு. ரொம்ப நாளாக இருந்து அதை அவரை இரிட்டேட் பண்ணி ஒரு வேலையை ஒழுங்காக பண்ண விடாமல் அப்படியே நின்று போச்சு தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எல்லாரும் ப்ரேயர் ஆயிலில் எனக்கு அது நடந்து இது நடந்ததுன்னு சொல்லுவாங்க பிரதர், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நான் பட்ட கஷ்டம் அதை யோபு ஓடெடுத்து சொறிகிற மாதிரி சொரிஞ்சிட்டு இருந்தேன், எனக்கு அது டப்புன்னு நின்றுச்சான். சரி நைட்டே பிரதருக்கு ஒரு சாட்சி வாய்ஸ் போட்டுடலாமான்னு யோசித்துட்டு சரி இடையில எழும்பும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இடையில எழும்பினாராம். நைட்டு மிட் நைட் இடையில எழும்பும்போது பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லை. சரி காலையில் எழும்பிட்டு பார்ப்போம். காலையில் எழும்பி பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாளாக இருந்த அவர் சிம்டம்ஸ் கூட இல்லாமல் அது அப்படியே குணமாயிடுச்சான். அவர் அந்த மெசேஜில் சொல்லியிருக்காரு, பிரதர் காலையில் திருப்பி வாய்ஸ் நோட் போடும்போது எல்லாரும் ப்ரேயர் ஆயிலை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் அதை என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் தான் அது எவ்வளவு மகிமை பொருந்தினது. அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என் பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும். தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேலே தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே நீ சொன்னது போல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அப்படியே அதை செய்வீராக. இவர்கள் ஜெபித்து கேட்டு பெண்டிங்கில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் இன்றைக்கு கேட்டு என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்க. இவர்கள் வீட்டில் தடைப்பட்டிருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் இனி அடுக்கடுக்காக நடக்கட்டும். கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும். நல்ல வருமானத்திற்கு வழி திறந்து தாரும். இவங்க சந்திச்சிட்டு இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வரட்டும். பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களில் பிள்ளைகளுக்கு அதிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்து இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க கேட்கிற ஞானம், அவர்கள் கேட்கிற அறிவு, அவர்கள் கேட்கிற புத்தி கூர்மை, அவர்கள் கேட்கிற விசேஷத்தை ஞாபக சக்தியை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கனம் பண்ணும் சாதனையாளர்களாய் மாற்றும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்பார் என்கிற மங்கள வார்த்தை அவர்களுக்கு அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.